அப்பப்பா மனுஷனா பிறந்தா கஷ்டம் இல்லாம இருக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நீங்க நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. நம்மளோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தான் தெரியும். அம்மா, நாங்க கதை கேட்க வந்துட்டோம். வாங்க செல்லுங்களா. எங்க அவங்க எல்லாம் காணோம், உங்க நண்பர்கள் எல்லாம் எங்க? ஆண்டி, எல்லாரும் வருவாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் ஓடி வந்துட்டோம். சரி வாங்க உட்காரலாம். சரி தங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி கதையை ஆரம்பிப்போமா? இன்னைக்கு என்ன கதைனா, ஒரு குட்டி பையனோட ஆசை கதையை தான் பார்க்க போறோம். அதாவது உங்களை மாதிரி சின்ன குட்டி பையனோட கதை. ஹையா, அப்பா அவன் எங்களுக்கு நண்பன் மாதிரி. அப்படியே வச்சுக்கலாம். சரி பார்க்கலாமா? ஒரு கிராமத்துல உங்களை மாதிரி சின்ன அழகான குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஏழை. அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு ஆசை இல்ல, பல ஆசைகள் இருந்தது. அவனோட வீடு பெரிய மாடி வீடா இருக்கணும், பங்களா வீடா இருக்கணும். அந்த வீட்டை சுத்தியும் அழகான தோட்டம் இருக்கணும், பல மரங்கள் இருக்கணும், பூக்கள் செடிகள்னு அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான விளையாட்டு பொருட்களும் பார்க்கு மாதிரி இருக்கணும்னு நினைச்சான். அப்புறம் அவன் நிறைய பொம்மைகள் வேணும், கார்கள், விமானம், ரயில்கள், அந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் வேணும்னு ஆசையும் பட்டான். அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும், அந்த பொம்மையெல்லாம் கொடுத்து விளையாடணும், ஆடி ஓடி மகிழ்ச்சியா இருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டான். அப்புறம் உலகம் முழுவதும் சுத்தி பார்க்கணும், நிறைய நாடுகளை எல்லாம் போய் பார்க்கணும், நிறைய நாட்டு மொழிகளை எல்லாம் கத்துக்கணும்னு இன்னும் பல பல ஆசைகளோட அவன் இருந்தான். ஒரு நாள் அவன் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு வயதான தாத்தா வந்தாரு. அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்ததால இவன் ஓடி போய் தாத்தா உட்கார்ந்ததை பார்த்து பயந்து என்ன வேணும் தாத்தான்னு கேட்டான். தாத்தாவும் இவனோட தலையை நீவிட்டு, தங்கமே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு கேட்டான். இவனும் ஓடி போய் அவங்க வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தாத்தாவுக்கு கொடுத்தான். தாத்தாவும் அவன் கிட்ட உனக்கு என்ன தம்பி வேணும்னு கேட்டானா. அதுக்கு அவன் நிறைய அவனோட ஆசைகளை எல்லாம் தாத்தாட்ட சொன்னானா. அதுக்கு தாத்தா அப்படின்னு சிரிச்சுட்டே, உன்னோட ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேறும், ஆனா அதுக்கு நீ ஒவ்வொரு விலை கொடுக்கணும்னு அந்த குழந்தை கிட்ட சொன்னாரா. அதை கேட்ட குழந்தைக்கு ஒண்ணுமே புரியலையா. அப்புறம் தாத்தா விளக்கமா சொன்னாரா, நீ பெரிய வீடு வேணும்னு சொன்ன, ஆனா அந்த வீடு உன் கைக்கு வரும்போது நீ தனியாதான் வாழ வேண்டும். அதே மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்ட, அந்த பொம்மைகள் எல்லாம் உன் கைக்கு வரும்போது உன் நண்பர்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி உலகமெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அந்த உலகம் சுற்றி பார்க்க போகும்போது உன் சொந்த பந்தங்களை எல்லாம் இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தாத்தா அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. அதை கேட்ட குழந்தை பயந்துட்டு, எனக்கு இந்த ஆசையெல்லாம் எதுவும் வேண்டாம் தாத்தா, நான் என் அம்மா அப்பா கூடயும் என் சொந்த பந்தத்து கூடயும் என் நண்பர்களோடவும் என்னோட சொந்த ஊர்லயே இந்த கிராமத்திலேயே நான் மகிழ்ச்சியா வாழணும்னு சொன்னானா. அதுக்கு தாத்தா சொன்னாரா, நீ புத்திசாலி குழந்தை, சீக்கிரமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு தாத்தா சொன்னாரா. தாத்தா அவனுக்கு அழகான ஒரு வரிகள் சொன்னாரா, உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷமான வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கையில தான் அமையும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தாத்தா போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவன் ஆசைகளை எல்லாம் குறைச்சிட்டு அவன் உறவினர்கள் கூடயும் நண்பர்கள் கூடயும் அவனோட நேரத்தெல்லாம் செலவிட்டானா. சரி தங்கம், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? ஆமாமா, இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். சொல்லு தங்கம். ஆசை என்பது ஒரு நல்ல விஷயம்தான், அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்தில் முடியும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண்டி நான் சொல்லவா? உண்மையான மகிழ்ச்சி என்பது எளிமையான வாழ்க்கையில் கிடைக்கும். கரெக்டா ஆண்டி? ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் அதை வச்சுட்டு இல்லாதவங்களை அவமானப்படுத்துவது ரொம்ப தப்பு. ஆண்டி நான் சொல்றேன். சொல்லு தங்கம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு வாழ்றதுக்கு வழி பார்க்கணும். அதையும் இதையும் ஆசைப்படுறது தப்பில்ல, ஆசையிலேயே ஒரு அளவு இருக்கு. கரெக்டா ஆண்டி? ஆமாண்டா சொல்லும், ஆசைப்படுறது தப்பில்லை, ஆனா அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது ரொம்ப தப்பு. சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். இனி நாளைக்கு வேற கதை பார்க்கலாம்.